வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித வாராந்திர ஜாதகம். இந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் 1, 2, 3ஆம் தேதிக்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக நாம் பார்ப்போம். பொதுவாக எண்கணிதம் என்பது அதன் மூலம் ஒருவரின் தொழில், நிதி, அவரின் காதல் வாழ்க்கை, ஆரோக்கியம் போன்ற ஜாதகரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களை பற்றியும் அறிய முடியும். எண்கணிதம் ஒரு நபரின் வாழ்க்கை, அவரது ஆளுமை பண்புகள் மற்றும் எதிர்காலம் பற்றிய நுண்ணறிவு மற்றும் கணிப்புகளையும் எண்கணித சோதிட வல்லுநரால் வழங்க முடியும். இந்த எண்கணிதத்தை கண்டுபிடித்தவர் இதன் தந்தை என்பது தேற்றம் கண்டுபிடித்த திரு பித்தகராஸ் என்பவராக இருக்கிறார். அடுத்து, நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தில் 1, 10, 19 அல்லது 28ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 1ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 1இன் மக்கள் பொதுவாக தங்கள் நகர்வுகளில் மிகவும் துல்லியமானவர்கள் மற்றும் அதையே தங்களின் வாழ்க்கையில் கடைபிடித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் அணுகுமுறையில் மிகவும் நேர்மையுடன் முறையானவர்களாகவும் மற்றும் முடிவுகளை எடுப்பதில் விரைவானவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் உயர்ந்த சாதனைகளை சாதித்து அதையே தங்களுக்கு சாதகமாக செய்து வெற்றி பெறக்கூடியவராக இருக்கிறார்கள். அதில் இவர்கள் மன உறுதியுடன் இருப்பார்கள். இந்த பிறப்பு எண் 1இன் மக்கள் தங்கள் அணுகுமுறையில் பாசமானவர்கள், நேசமானவர்கள் மற்றும் இதன் காரணமாக இவர்கள் கடினமான வேலைகளை கூட எளிதாக முடிக்கக்கூடிய நிலையில் தங்களை உருமாற்றிக் கொண்டு வாழ்வார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் புதிய வாய்ப்புகளை பெறுவதில் வல்லவர்கள். எக்காரணம் கொண்டும் வரும் வாய்ப்புகளை தவறவிட மாட்டார்கள் மற்றும் அதிக நம்பிக்கையுடன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வெற்றி பெற்று தங்களுடைய எண்ணத்தை ஈடேறச் செய்வார்கள். பிறப்பு எண் 1இன் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தும் நிலையில் எப்பொழுதும் செயல்படுவார்கள் மற்றும் குடும்ப உறவில் நல்லதொரு தரத்திற்கு முன்மாதிரியாக இவர்கள் செயல்பாடுகள் இருக்கும். இந்த செயல் காலப்போக்கில் இவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் அனுசரிப்பு மனப்பான்மை நன்றாக பராமரிக்கப்பட்டு குடும்பத்தாரால் மகிழப்படும். இதன் காரணமாக இவர்கள் குடும்பத்தில் அதிக அன்பு மேலும் மேலும் மலர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும். இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் முக்கியமான குடும்ப விஷயங்களை பற்றி எப்பொழுதும் விவாதிக்கும் நிலையில் தாராளமாக திறந்த மனதுடன் இருப்பார்கள் மற்றும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காணப்பட்டால் அல்லது உருவானால் இவர்கள் உடனடியாக தலையிட்டு அதை சுமூகமான முறையில் தீர்த்து வைப்பதில் வல்லவர்கள். பிறப்பு எண் 1இன் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்கள் நல்ல உற்சாகமான வேலைவாய்ப்புகளை பெற்று நலமுடன் ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் மற்றும் இத்தகைய வாய்ப்புகள் இவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் இவர்கள் செயல்படுத்திக் கொள்வார்கள் மற்றும் இவருடைய கனவுகள் யாவும் இந்த வாய்ப்புகளால் நனவாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. மேலும் இவர்கள் தங்கள் வேலையில் இவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு இவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவார்கள். இதனால் இவர்களுக்கு அதிக சலுகைகள் மற்றும் கூடுதல் வருமானம் பெறுவது இவர்களுக்கு இந்த நேரம் சாத்தியமாகும். இந்த மக்கள் வணிகத்தில் இருந்தால் இவர்கள் அதிக நிர்வாக திறன்களை பெற்று இதன் மூலம் தங்களின் வணிகத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் பிறப்பு எண் 1இனுடைய மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த மக்கள் தங்களின் கல்வியில் உயர்தரத்தை அமைத்து அதில் தங்கள் படிப்பில் உயர்ந்த சாதனை அடையக்கூடிய நிலையில் இருப்பார்கள். இதனால் இவர்களுக்கு சில சிறப்பு குணங்கள் உருவாகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. மேலும் இவர்கள் தங்கள் படிப்பில் உள்ள இயற்பியல், மருத்துவம் மற்றும் உயிர் வேதியியல் போன்ற படிப்புகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவதற்கு உண்டான சூழல்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில், இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் ஆர்வத்தை பற்றிய ஆய்வுகள் தொடர்பான சிறிய திட்டங்களிலும் பணியாற்றக்கூடிய சூழல் இவர்களுக்கு அமையும். பிறப்பு எண் 1இன் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள்.
மற்றும் இவர்களின் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் இருப்பதால் இது இவர்களுக்கு சாத்தியமாகும். இந்த உயர்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி இவர்கள் நம்பிக்கையின் ஆற்றல் அளவை அதிகரிக்கும் மற்றும் நல்ல நம்பிக்கையானது இவர்களை நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க இவர்களை வழிநடத்தக்கூடிய செயலில் இருக்கிறது. அடுத்து, நீங்கள் எந்த மாதத்திலும் 2, 11, 20 மற்றும் 29ஆம் தேதியில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி எண் 2ஆக இருக்கும். இந்த பிறப்பு தேதி எண் 2இன் மக்கள் பொதுவாக மென்மையானவர்களாகவும் உடனுக்குடன் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் உணர்ச்சி பூர்வமான தன்மையால் இந்த பிறப்பு எண் 2இன் மக்கள் சில நேரங்களில் மனதில் உள்ள குழப்பத்தால் பொருத்தமான முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில் இவர்கள் தோன்றிவிடுவார்கள். மேலும் இந்த பிறப்பு எண் 2இன் மக்களால் எடுக்கப்பட்ட முடிவுகள் சில நேரங்களில் இவர்களுக்கு நன்மை தராது, இவர்களுக்கு எதிராக இருக்கும் மற்றும் அவை இவர்களுக்கு நேர்மையான வழியில் செல்லும்போது ஒரு தடையாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே இந்த பிறப்பு எண் 2இன் மக்கள் அதிக நகைச்சுவை உணர்வை கொண்டு செயல்படுவார்கள் மற்றும் இந்த நகைச்சுவை உணர்வையே அதிக செயல்திறனுடன் ஒரு சிறப்பு திறனாக கொண்டு செயல்பட்டு தங்கள் வாழ்வில் வெற்றி பெற முயற்சிப்பார்கள். பிறப்பு எண் 2இன் காதல் உறவு என்பது இவர்கள் தங்கள் ஆழ்ந்த புரிதல் மற்றும் உண்மையான காதலின் நேர்மையின் விளைவாக தங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவு வலுவடையும் தன்மையில் செயல்படுவார்கள். குடும்பத்தில் உள்ள உறவு, காதல் துணையின் உறவு முன்னேற்றத்திற்கு இவர்கள் திறந்த மனப்பான்மை மற்றும் தங்கள் காதல் துணை கூட்டாளருடனான நேரடி தொடர்பு காரணமாக எப்பொழுதும் இவர்கள் செயல்பாடுகள் இருக்கும். இந்த வாரம் முழுவதும் இவர்கள் தங்களின் குடும்ப விஷயங்களை பற்றி நேர்மறையான விவாதங்களில் தங்கள் துணையுடனும் காதலியுடனும் உறவுகளுடனும் ஈடுபடுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. இது இவர்களுக்கு சாதகமான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். கூடுதலாக இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் உருவாகும் நிலை இருக்கிறது. அந்த சுப நிகழ்ச்சியை கொண்டாடி மகிழ்வார்கள். இதனால் இவர்களுக்கும் இவர்கள் வாழ்க்கை துணைக்கும் நேசத்துக்குரிய சந்திக்கும் தருணங்களை இந்த சுப நிகழ்ச்சியில் வழங்கி இவர்களை பெருமைப்படுத்தும், மகிழ்ச்சி கொள்ள வைக்கும். பிறப்பு எண் 2இன் தொழில்முறை சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் இவர்கள் தங்கள் வேலையை பொறுத்தவரை நீண்ட பயணத்தை மேற்கொள்ள நேரிடும். இத்தகைய பயணம் ஒரு வேலையின் அடிப்படையில் இருக்கும். அதனால் இவர்கள் அதில் ஆதாயத்தையும் அறுவடை செய்வதற்குண்டான திட்டமுடன் செயல்படுவார்கள். இவர்கள் செய்யப்போகும் வேலையை பொறுத்து இவர்கள் கடின உழைப்புக்கு தகுந்த வெகுமதி சார்ந்த ஆதாய பலன் கிடைக்கும். ஆகவே இவர்கள் தங்கள் வேலை தொடர்பான இலக்குகளை அது சார்ந்து இவர்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திற்குள் அவற்றை முடிக்க வேண்டும் என்ற இவர்கள் மேலதிகாரிகளுடைய கட்டளையின் சூழலும் இருக்கிறது. இந்த கட்டளை இவர்கள் மனதை தொந்தரவு செய்யும். எது எப்படி இருப்பினும் இத்தகைய கட்டளை இலக்குகளை இவர்கள் எளிதாக முடித்து வெற்றி பெறுவார்கள். இவர்கள் வியாபாரத்தில் இருந்தால் பால் பொருட்கள் போன்ற திரவ வணிகங்களில் பெரிய அளவில் இவர்களால் பிரகாசிக்க முடியும், நல்ல ஆதாய பலனை அறுவடை செய்ய முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவர்கள் தங்கள் போட்டியாளருக்கு பொருத்தமான போட்டியை முன்வைத்து அதன் மூலம் இவர்கள் நல்ல ஆதாய பலன் பெற முயற்சிக்கும் நிலையில் எப்பொழுதும் செயல்பாட்டில் இருப்பார்கள். மேலும் புதிய தொழிலை தொடங்கும் இவர்கள் அது சார்ந்த சூழ்நிலையில் மனம் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். இதனால் அதிக செழுமைக்கான வாயில்களை திறந்து இயற்கை இவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதன் மூலம் இவர்கள் அதிக லாபத்தை பெற வாய்ப்புகளும் இருக்கிறது. பிறப்பு எண் 2 கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இந்த மாணவர்கள் வேதியியல் மற்றும் கடல்சார் பொறியியல், பயோமெடிசன் போன்ற பாடங்களில் சிறப்பாக செயல்பட முடியும். மேலும் இவர்கள் தங்களை மேலும் தொழில்முறை உயரத்திற்கு அந்த படிப்புகளை கொண்டு செல்லலாம். தங்கள் படிப்பை பொறுத்து இவர்கள் நீண்ட பயணத்திற்கு செல்ல முடிவு செய்யலாம் மற்றும் சிலர் டாக்டர் போன்ற மேம்படிப்பு தொழில்முறை படிப்புகளை தொடர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் தங்கள் படிப்பு தொடர்பான பல திட்டங்களில் இவர்கள் பகுதி நேரமாகவும் பணியாற்றக்கூடிய சூழலும் இவர்கள் வசம் வந்தடையும். மேலும் இதுபோன்ற விஷயங்கள் இவர்களின் கல்வியின் தரத்தை முழுமையும் பயன்படுத்தி முன்னேறலாம்.
பிறப்பு எண் 2 ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் இவர்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கிறது. இதன் காரணமாக இவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். இருப்பினும் ஒரு நல்ல உணவு பழக்க வழக்கம் இவர்களின் ஆரோக்கிய நிலைத்த தன்மையை பராமரிக்கவும் இவரது உடற்தகுதிக்கான பாதையை மீட்டெடுக்கும் நல்லதாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் 3, 12, 21 அல்லது 30ஆம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு எண் 3ஆக இருக்கும். இந்த பிறப்பு எண் 3இன் மக்கள் தங்களின் அணுகுமுறையில் மிகவும் நேரடியான மற்றும் கொள்கை ரீதியானவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் மற்றும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் இந்த குணங்களை கொண்டு இவர்கள் செயல்படுவார்கள். இவர்களிடம் அகங்கார இயல்பு என்பது இந்த பிறப்பு எண் 3இன் மக்களுக்கான அடிப்படையான குண நடவடிக்கைகள் ஒன்றாக இருக்கும் மற்றும் சில நேரங்களில் இவர்களுக்கு இந்த மக்களுக்கு இதுவே ஒரு தடையாக செயல்படலாம். இந்த பிறப்பு எண் 3இன் மக்கள் பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் அதிகம் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த பிறப்பு எண் 3இன் காதல் உறவு என்பது தங்கள் வாழ்க்கை துணையிடம் இவர்கள் நேரடியான அணுகுமுறையை காண்பிக்கும் நிலையில் செயல்பாடுகள் இருக்கும். இதனால் தங்கள் துணை கூட்டாளருடன் இவர்கள் மிகவும் அன்பான உரையாடல்கள் செய்து மகிழ்ந்து வாழ்வார்கள். மேலும் இத்தகைய உரையாடல்கள் இவர்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் தர்க்க ரீதியானதாகவும் இருக்கும். இத்தகைய உரையாடல்களால் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இவர்கள் நெருங்கிச் செல்வதுடன் அன்பும் பரஸ்பரம் உயர்வக்கூடிய சூழல் இருக்கிறது. இவர்கள் தங்கள் துணையின் அதிக அன்பு வளரக்கூடும். இருப்பினும் இந்த வாரத்தில் இவர்களுக்குள் இருக்கும் சில அகங்காரத்தை இவர்கள் தவிர்க்க வேண்டும். முக்கியமாக பிறப்பு எண் 3இன் கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது மேலாண்மை, வணிக நிர்வாகம் போன்ற தொழில்முறை படிப்புகளில் நீங்கள் நிபுணத்துவம் பெறலாம் மற்றும் உங்களுக்கென ஒரு சிறப்பான தாக்கத்தை கல்வியில் நீங்கள் உங்களால் உருவாக்க முடியும். நீங்கள் அதிக அளவில் துல்லியம் மற்றும் மதிநுட்பத்துடன் அதிக தக்கவைப்பு திறன்களை வைத்திருக்கும் நிலையில் உயர்வீர்கள். இத்தகைய திறன்கள் மூலம் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய நிலையில் உங்களை வைத்துக் கொள்வீர்கள். மேலும் நீங்கள் இதை அதிக புத்திசாலித்தனத்துடன் நல்லதொரு வளம் பெற்று வலம் வருவீர்கள். மேலும் நீங்கள் வெளிநாட்டில் உயர் படிப்புகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் இது போன்ற நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிகழலாம். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிறப்பு எண் 3இன் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் உங்கள் வேலையை பொறுத்தவரை நீங்கள் அற்புதங்களை செய்ய முடியும். உங்கள் வேலையில் நல்ல முடிவுகளை அடைவதற்கான முக்கிய நடவடிக்கைகள் நீங்கள் இறங்க வேண்டும். இந்த நேரத்தில் அது சார்ந்து பதவி உயர்வு, ஊக்கத்தொகை போன்றவற்றை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் உயர் பதவிக்கு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இது உங்களுக்கு நினைத்து பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வணிகத்தில் இருந்தால் நீங்கள் பல நிலை வணிகத்தில் நுழைந்து அதிக லாபம் ஈட்டலாம். பல நிலை நெட்வொர்க்கிங் வணிகத்தில் நிபுணத்துவம் பெறவும் உங்கள் போட்டியாளருக்கு சாத்தியமான போட்டியாளராக பணியாற்றவும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. பிறப்பு எண் 3இன் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறிய உடல்நல பிரச்சனைகள் தாங்கலாம். அது சளி, இருமல், தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இவற்றிலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் வெளிவருவீர்கள். ஆக முடிந்தவரை தியானம் மற்றும் யோகா நடைபயிற்சி செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த நேரத்தில் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்ப்பது மிக ஆரோக்கியமானதாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.